தமிழ்நாட்டில் பண்ணையில் இருக்கிற மேல்பாடி எனும் கிராமத்தில் இருக்கிற சோமநாதேஸ்வரர். இது ராஜராஜ இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பச்சை கல்லான கோபுரம். மிகவும் ஃபுல்லாக இது மொத்தம் பார்த்திங்கன்னா தொழில் துறையில் ஃபுல்லாக பாதுகாக்கப்பட்ட இடம். பழங்கால இடன்றதால மன்னர்கள் வாழ்ந்த இடன்றதால ரொம்ப அழகாக பராமரித்து வைக்கிறாங்க பாருங்கள். இது ரொம்ப பொக்கிஷமாக மன்னர் வாழ்ந்த இடன்றதால பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக பாதுகாப்போடு நல்லா ஃபுல்லாக வேலியெல்லாம் போட்டு நல்லா பத்திரமாக நல்லா பாதுகாக்கப்பட்ட இடம். இந்த கல்வெட்டுலாம் பாருங்கள், பழங்கால கல்வெட்டுங்க. ராஜராஜ சோழனாலே குடமுழுக்கு பண்ணப்பட்ட கோவில் இது. மிகவும் பழமையான கோவில். காலங்கள் கடந்தாலும் அவங்க கட்டி வச்ச கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 வருஷம்னாலும் இன்றைக்கும் பேர் சொல்கிறதுனா அந்த மன்னன்கள் செஞ்ச தியாகமும் அவங்களுடைய தெய்வீகமும் தான் இந்த கோவிலோட புனிதம் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுது. இந்த கட்டடத்தை பாருங்கள், எவ்வளோ பிரமிப்பாக இது இது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற இதுமாரி இருக்குது. இந்த அமைப்பு மதில் சுவர் எவ்வளவு உயரமாக இருக்கிறது பாருங்கள். இது மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் 1000 ஆண்டுகளாகியும் சிறந்த முறையில் இருக்கிறது. உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள், மதில் சுவர் அந்த காலத்தில் எப்படி இந்த விட்டு மட்டும் தான் இந்த காலத்துக்கு மன்னன்களால் கட்டப்பட்ட கோபுரம். எப்படியாப்பட்ட புயல், எந்த ஒரு சீற்றத்தையும் தாங்கக்கூடிய வலிமையான ஒரு இதுவை கட்டிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளம் வர சமயத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு தர்றது இந்த கோயில் தான் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் இந்த கோயில் இருப்பாங்க. மழைலாம் சீற்றம் இருக்க சமயத்தில், இயற்கை சீற்றத்தில் இந்த கோயில் தான் மக்களுக்கு வீடு. இந்த கோயிலே சமையல் பண்ணி போடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு அப்போ அந்த காலத்தில் எல்லாம் குடிசையும் சின்ன சின்ன வீடு தான் இருக்கும். அதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த கோயில் தான் மக்களுக்கு பாதுகாப்பு. இந்த கோயிலில் தான் மக்கள் தங்க முடியும். அதுக்கோசரம்தான் அந்த காலத்தில் கோயிலுங்கள்லாம் இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு 2000-3000 பேர் தங்குற மாரி. அதே நேரத்தில் எதிரியும் தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு இந்த கட்டமைப்பு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இது முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் தெய்வீகம்தான் இன்றைக்கி இவ்வளோவும் தழைத்தோங்கி நிற்குதுன்றதை ஒவ்வொரு இந்தியனும் புரிஞ்சிக்க வேண்டியது. கோயிலே அப்படியே விநாயகர் அப்படியே இந்த கல்லில் செதுக்கிறாங்க பாருங்கள். எல்லோரும் இந்த கோயில் பாருங்கள். இந்த கோயில் முக்கியமாக பாருங்கள். இது
சோமநாதீஸ்வரர் கோவில். நம்ம சுற்றியே எவ்வளோ நல்ல முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள்லாம் இருக்குதுன்றதை நம்ம மறந்துடுறோம். காசி ராமேஸ்வரம் போகிறது, காசிக்கு போகிறது புண்ணியம். வரலாற்றில் முக்கியமான தமிழ்நாட்டில் பொன்னையில் இருக்கிற மேல்பாடி சோமநாதீஸ்வரர் கோவில். எல்லோரும் இந்த கோயில் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கோயில் நல்ல நல்ல அமைப்பும் நல்ல ஆன்மீகமும் நல்ல அருளும் கிடைக்கும். நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் பண்ணையில் மேல்பாடியில் இருக்கிற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு சோமநாதீஸ்வரர் கோயிலுக்கு வரும்படி கேட்டு